இன்னைக்கு ரோடு கடை ஸ்டைல்ல தக்காளி தண்ணி சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சூப்பரா இருக்கும் இட்லி, தோசைக்கு. இப்போ நான் பார்த்தீங்கன்னா, பழுத்த தக்காளி எடுத்திருக்கிறேன். இப்போ நம்ம இது வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் கொஞ்சம் தண்ணி ஊத்தி, இது ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா வெந்து வரணும். அந்த தக்காளி இருக்க தோல் பிரிஞ்சு வந்தாலே நல்லா வெந்துடுச்சுன்னு அர்த்தம். இப்ப பாருங்க, நல்லா தக்காளி வந்து வெந்துடுச்சு. இத வெந்து தான் நம்ம இத அரைக்க போறோம். அத தோல் உரிச்சுட்டு நம்ம மிக்ஸில அரைச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எண்ணெய், கடுகு வந்து நல்லா பொரிஞ்ச பிறகு, இப்போ உளுத்தம் பருப்பு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்க போறோம். இது கூட பார்த்தீங்கன்னா, வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம், 2 சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகா, கொஞ்சம் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஆட் பண்ணி இத நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஏன்னா தக்காளி வந்து ஆல்ரெடி வெந்துடுச்சு. இப்போ வெங்காயமும் நல்லா வதக்கின பிறகு, இப்போ அரைச்சு வச்சிருக்க தக்காளி விழுதும் நம்ம இதில ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா இத வந்து மிக்ஸ் பண்ணிட்டு, தேவையான அளவுக்கு லைட்டா மஞ்சத்தூளு 1/2 ஸ்பூனு, 1 ஸ்பூன் வந்து பார்த்தீங்கன்னா, தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1 1/2 ஸ்பூன் பார்த்தீங்கன்னா, தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சட்னிக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிட்டு, நல்லா இத மிக்ஸ் குடுத்து, நல்லா தாராளமா தண்ணி ஊத்திக்கோங்க. இப்போ நல்லா இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சு வரணும். அந்த பச்சை வாசனலாம் போன பிறகு, நல்லா கொதிச்சு வந்த பிறகு, இந்த அளவுக்கு நல்லா கிரேவியா வந்துரணும். இப்போ இட்லி, தோசைக்கு ஒரு சூப்பரான ரோடு கடை தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப குயிக்கா செஞ்சிடலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. தேங்க் யூ.